Example 8.16. If the function அதனுடைய notation w அதில் x, y, zங்கிறது வேரியபிள்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே, அது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாமே ரியல் நம்பரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் dw, டெரிவேட்டிவ் ஆஃப் w நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் w அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டபிள்யூவில் மொத்தம் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும்னா எக்ஸையும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இசட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ அதனால் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே வந்து நார்மல் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் அதை யூஸ் பண்ணக்கூடாது, பார்ஷியல் டெரிவேட்டிவ் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது, அதனால் பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த dw அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ∂w/∂x இன்ட்டு dx, ∂w/∂y இன்ட்டு dy, ∂w/∂z இன்ட்டு dz. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஓவர் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த கிவன் ஃபங்க்ஷன் அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ∂w/∂x which is equal to இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவோட மீனிங் என்ன அப்படின்னா அவங்க என்ன இங்கே கீழே ஃபங்க்ஷனாக அவங்க வேரியபிளை மென்ஷன் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம வேரியபிளை எடுத்துக்கிறணும். பேலன்ஸ் இருக்க எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே ∂w/∂xனா டபிள்யூவை எக்ஸை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வேரியபிள். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ அங்கே ஆன்சர் 2x. அப்போ பக்கத்தில் இருக்க ஒய் அது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், அதனால் அப்படியே சிம்பிளாக அப்படியே வச்சுக்கிறோம். செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இல்லவே இல்லை, அப்படின்னா இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் தான். அப்போ கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் 0வாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், இது கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. அப்போ சிம்பிளாக நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா z² மட்டும் தான் கிடைக்கும். அப்போ மிடில் நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் 2xy ப்ளஸ் z². அப்போ இதுதான் யாரோட ஆன்சரு, ∂w/∂xோட ஆன்சர். ஓகே, என்ன நெக்ஸ்ட்டு ∂w/∂y நம்மளுக்கு தேவை. அப்போ ∂w/∂y. அப்போ இங்கே வேரியபிள் யாருன்னா நம்மளுக்கு ஒய் தான். அப்போ ஒய்யை மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதை வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு x² அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். இங்கே x². நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸு இங்கே y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2y. அப்போ ஆன்சர் 2y z அப்படியே மல்டிபிள் எடுத்து எழுதிக்கிறோம். லாஸ்ட் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா ஒய்யே நம்மளுக்கு இல்லை, அப்படின்னா இங்கே வேரியபிளே இல்லை, எல்லாருமே கான்ஸ்டன்ட் தான். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் 0. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது, x² ப்ளஸ் 2yz. ஓகே, அப்போ இதுதான் ∂w/∂yயோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ∂w/∂z which is equal to இப்போ இங்கே இசட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு இசட்டே இல்லை, அப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் 0. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது இசட் இருக்குது, இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்படின்னா ஆன்சர் ரிமைனிங் y² மட்டும் தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும், y². இங்கே z² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2z. அப்போ ஆன்சர் 2z இன்ட்டு எக்ஸ். அப்போ ரிமைனிங் டேர்மு y² ப்ளஸ் 2z எக்ஸ். அப்போ இதுதான் யாரோட ஆன்சரு, ∂w/∂zோட ஆன்சர். எல்லாமே ஃபைண்ட் பண்ணிட்டோம், கொண்டு போய் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முடிஞ்சு. அப்போ நெக்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் w which is equal to ∂w/∂x. இந்த ஆன்சர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ 2xy ப்ளஸ் z². நெக்ஸ்ட்டு மல்டிபிளில் dx. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ∂w/∂y. இந்த ஆன்சர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். x² ப்ளஸ் 2yz மல்டிபிளில் ty. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ∂w/∂zக்கு இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்போ இங்கே y² ப்ளஸ் 2zx மல்டிபிள் dz. ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் அதனுடைய